இருந்த சீனியர் பர்சன்ஸ்க்குலாம் தெரியும். ஓகே மொழிப்போர்னா என்ன நடந்தது, யார் யார் என்னென்ன பங்காற்றினாங்கன்றது இப்போ கூட நம்ம வீட்டில் இருக்க தாத்தா பாட்டி அவங்களெல்லாம் கூப்பிட்டு கேட்டால் சொல்லுவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அந்த விஷயங்கள் தெரியுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. ஸோ அவங்க மத்தியிலையும் அன்னைக்கு நடந்த விஷயத்த இங்கே போய் கடத்தணும் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த படம் கொண்டு வராங்க அப்படின்னு பார்க்கலாம். இந்த ட்ரைலரில் இல்லை இது எப்படி ஓட்டா மாறும்னு கேட்குறேன். இல்லை அதுதான் நான் இதை வந்து ஓட்டா மாறும் நான் சொல்ல வரல. அதுக்காக தான் இதை பயன்படுத்துகிறாங்களோ என்னவோன்றதை நம்ம ஒரு கேள்வியாக வைக்கிறோம். இது ஓட்டா மாறுமா மாறாதன்றது அப்படிங்கிறதுலாம் நம்ம அதுக்கு இனிமேல் தான். அங்கேயும் ஒரு கேள்வி இருக்குது. இப்போ ஜனநாயகன் இப்போ விஜய் அவர்கள் வந்தான்னு சொன்னால் தெரிஞ்சிடும் அவங்களுக்கு இன்னும் பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது, அவங்க ஓட்டு போடுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வரைக்கும் விமர்சனம் என்னன்னா கூட்டம் ஓட்டா மாறுமான்னா கேட்குறாங்க. மதுரைக்கு நம்ம போயிருந்தோம், ஐத்தமிழ் நம்ம போயிருந்தோம், 3 நாள் அங்கே இருந்தோம். 3 நாளுமே விழுப்புரத்தில் தான் வந்திருந்தாங்க. மதுரையை தாண்டி விருதுநகர், மதுரைக்கு அப்பார் இருக்கக்கூடிய எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்தும் குடும்பமாக வந்திருந்தாங்க. அங்கிருந்து வேலை மனக்கிட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து இங்கே பார்க்குறவங்களுக்கு பக்கத்து தெருவில் இருக்கிற பூத்தில் போயிட்டு விஜய்க்கு ஓட்டு போடணும்னு தெரியாதா? ஸோ இந்த லாஜிக்கை யாருமே எடுத்து பேச மாட்டாங்க. ஆனால் கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்குறாங்கல்ல. இப்போ இந்த படத்தை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் ஓட்டை கன்வெர்ட் பண்ண போகிறீங்க? இந்த சமூகத்துக்கு ஒரு வரலாறை நீங்கள் பதிவு பண்ணுறீங்க. இதே போல் இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியோட ஒத்த கேள்வியை தான் நான் இதுவும் கேட்குறேன். அப்போ வந்து இந்த பராசக்தி படத்தால் இந்த தேர்தலில் திமுகவுக்கு அது கை கொடுத்துரும், அது நிறைய வாக்குகளை சம்பாரித்து கொடுத்துரும் அப்படின்னா அப்போ ஜனநாயகன் படமும் வாக்குகளை சம்பாரித்து கொடுத்துரும்ல. அப்போ அதையும் ஏற்றுக்கிட்டாகணும்ல.